மத குருமார்கள் என்று சொல்கிற ஒரு சில கழுசட பயல்கள், டேய் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைடாப்பா? அப்படி என்ன உங்களுக்கு இருக்க மாட்டா வியாதி எங்களுக்கு தெரியாம கிடக்கு, உண்மையிலே தெரியாம கிடக்கு. இந்த மத குருமான்ற பேரில் ஒரு 13 12 வயது சிறுமியை கற்பழிக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா தேவையில்லை எங்களுக்கு. இந்த ஒரு சில கழுசடைகளை நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு அப்படி என்னடா இருக்க மாட்டா வியாதி? மத குருமான்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமோ? நான் பொதுவாக என்ன சொன்னால், அந்த பிக்கு ஒன்று கதைச்சாச்சு, மௌலவி பாதரன்னு கதைச்சா அது ஒரு சில விசாரம் பொதுவாக கதைப்பேன் நாங்கள் அந்த மத குருமார்கள்னு சொல்லி. இப்படியான அந்த குரங்கு சேட்ட வழியில் இருக்க மாட்டா வியாதியில் கொண்டு போய் திரியிறானுங்களே இந்த கழுசட பயல்கள், அதில் என்ன வியாதி உங்களுக்கு நான் கேட்குறேன். உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு இருக்க மாட்டா வியாதி என்று சொன்னால் எல்லாத்தையும் காட்டி போட்டு எறிஞ்சு போட்டுடா, போய் ஒரு கல்யாணத்தை காட்டி போட்டு 4-5 பிள்ளைகளை பேத்து சந்தோஷமாக இருங்கோண்டா. உங்களுக்கு ஒன்று ஒரு மனைவி இருக்கும், பிள்ளைகள் ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு மத உரிமையாளர்கள் கழுசடைகள் நீங்கள் செய்கிறதால உலகமே காரி துப்பி கொண்டு இருக்குது இலங்கையை. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு நான் கேட்குறேன். மத உரிமார்கள் மண்ணாங்கட்டிகள்னு சொல்லிக்கொண்டு கழுசடைகள் உங்களை யார் சொன்னது உங்களுக்கு கல்யாணம் கட்ட வேணாம்னு சொல்லியா? நாங்கள் சொன்னாங்களே உங்களை வந்து மத உரிமாரா வந்து போட்டு பிடுங்க சொல்லி. இப்போ அங்கே பெரிய எல்லாத்தையும் உடுத்துக்கொண்டு வாரத மத உரிமையாராத இதுன்னு சொல்லி இப்படி சீன் காட்டுறது. இப்போ 10 வயசு 12 வயசு பிள்ளை ஆலயங்கள் இதழுக்குள்ள வந்தால் போட்டு துஷ்பிரயோகம் செய்கிறதா? அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். இந்த மத குருமார்கள் என்று சொல்கிற ஒரு சில கழுசட பயல்கள், டேய் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைடாப்பா? அப்படி என்ன உங்களுக்கு இருக்க மாட்டா வியாதி எங்களுக்கு தெரியாம கிடக்கு, உண்மையிலே தெரியாம கிடக்கு. இந்த மத குருமார்கள் மத குருக்கள் என்று சொன்னால் உண்மையிலே உங்களுக்கே அந்த அதன் அர்த்தம் தெரியுமோடா? அந்த வாடா போடான்னு கதைக்கிறேன்னு சொன்னால், இந்த 13 மத குருமார் இந்த மத குருமார்ன்ற பேரில் ஒரு 13 12 வயது சிறுமியை கற்பழிக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா தேவையில்லை எங்களுக்கு. இந்த ஒரு சில கழுசடைகளை நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு அப்படி என்னடா இருக்க மாட்டா வியாதி? ஒரு 13 14 வயசு பிள்ளைய உங்களை நம்பி வர பிள்ளைய உங்களோட இச்சையை தீர்த்து கொள்றதுக்கு அந்த பிள்ளைய பயன்படுத்துகிற ஆக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்னடா பெரிய புடுங்கி மத உரிமார்கள்? இல்லை விளக்கமாக சொல்லுங்க வேண்டா. மத உரிமார்கள்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமோ? நான் பொதுவாக என்ன சொன்னால், அந்த பிக்கு ஒன்று கதைச்சாச்சு, மௌலவி பாதரன்னு கதைச்சா அது ஒரு சில விசாரம் பொதுவாக கதைப்பேன் நாங்கள் அந்த மத உரிமார்கள்னு சொல்லி. இப்படியான அந்த குரங்கு சேட்ட வழியில் இருக்க மாட்டா வியாதியில் கொண்டு போய் திரியிறானுங்களே இந்த கழுசட பயல்கள், அதில் என்ன வியாதி உங்களுக்கு நான் கேட்குறேன். அடே உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு இருக்க மாட்டா வியாதி என்று சொன்னால் எல்லாத்தையும் காட்டி போட்டு எறிஞ்சு போட்டுடா, போய் ஒரு கல்யாணத்தை காட்டி போட்டு 4-5 பிள்ளைகளை பேத்து சந்தோஷமாக இருங்கோண்டா. உங்களுக்கு ஒன்று ஒரு மனைவி இருக்கும், பிள்ளைகள் ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு மத உரிமையாளர்கள் கழுசடைகள் நீங்கள் செய்கிறதால உலகமே காரி துப்பி கொண்டு இருக்குது இலங்கையை. இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள 400க்கும் அதிகமான சிறுமிகள் 400க்கும் அதிகமான பெண்களை வந்து இந்த பிக்குமார் வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாங்க. ஏன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு சொட்டு நாட்களுக்குள்ள நான் எனக்கு ஒரு 14-15 நினைக்கிறேன், அதுக்கு உட்பட்ட பெண்களை வந்து மௌலவி மாதிரி சீரழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 6 உள்ள குறிப்பிட்ட பெண்களை இந்த பாதர் மாதிரி சீரழிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா உங்களுக்கு நான் கேட்குறேன். மத குருமார்கள் மண்ணாங்கட்டிகள்னு சொல்லிக்கொண்டு கழுசடைகள் உங்களை யார் சொன்னது உங்களுக்கு கல்யாணம் கட்ட வேணாம்னு சொல்லியா? நாங்கள் சொன்னாங்களே உங்களை வந்து மத குருமாரா வந்து போட்டு பிடுங்க சொல்லி. இப்போ அங்கே பெரிய எல்லாத்தையும் உடுத்துக்கொண்டு வாரத மத உரிமையாராத இதுன்னு சொல்லி இப்படி சீன் காட்டுறது. இப்போ 10 வயசு 12 வயசு பிள்ளை ஆலயங்கள் இதழுக்குள்ள வந்தால் போட்டு துஷ்பிரயோகம் செய்கிறதா? அது உங்களை காப்பாற்றுற சில கழுசடைகள் இருக்குதுகள். அவங்க ஒரு ஒரு பிக்குவிலையோ இல்லைன்னா ஒரு பாதரிலையோ மௌலவிலையோ ஒரு குற்றஞ்சாட்டினால் உண்மையான குற்றமாக இருந்தாலும் சரி உடனே கிளப்பி விடுறது. அரசாங்கமோ இல்லாத ஆட்சியாளர்களோ பிக்குகளுக்கு எதிராக செயற்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள், முஸ்லீம்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். நாங்களே இந்த இலங்கையில வரலாற்றை எடுத்து பாருங்க. இந்த மத குருமார்கள சில கழுசட பயல்களால் எத்தனை சிறுமிகள் எத்தனை பெண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறாங்கன்னு சொல்லி இலங்கையின் சட்டம் அவ்வளவுக்கு இருக்கு. வெளிநாட்டுக்காரனா சிரிப்பான். அது இந்த அரபு நாடுகளை போய் பாருங்க, இப்படியான சம்பவங்கள் நடக்கும்ல பாருங்க. இந்த அண்மையில் தெரியும் உங்களுக்கு, அனுராதபுரத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தல் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த இதில் வந்து பெரிய ஒரு நாட்டையே ஒரு அதிர வைத்த சம்பவம். அது பேர்ந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவர் அந்த வெளியிலையும் வந்துடுது. அதே போன்று இப்போ நேற்று 15 வயது சிறுமியை கண்டியில் வந்து ஒரு தேரர் வந்து ஒரு பிக்கு வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்காங்க, கைது செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து 14 வயது சிறுமியை வந்து உறக்காம மௌலவி வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரு. மத உரிமைன்னு சொல்லி வெக்கமாக இருக்கிறாப்பா அவங்களுக்கு. உங்களை நம்பி என்னென்ன கோயிலுக்கு பெண்களை அனுப்புறது?
இல்லாடா உங்களை நம்பி தேவாலயங்களுக்கு என்னென்ன பெண்களை அனுப்புறது? நம்பி உங்களுக்கு இந்த கோயில்களுக்கு என்னென்ன பெண்களை அனுப்புறது? அது பள்ளிவாசல்களுக்கு யோசிங்கூடாப்பா கொஞ்சமா. இந்த விகாரிகளுக்கு கலசடையில் உங்களால் நாட்டின் பேர் கலசடையில் உங்களால் நாட்டின் பேர் தான் கெட்டு போகுது. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இந்த நாட்டு ஆளுற தலைவர்கள் இந்த மத குருமார்கள்னு சொன்னால் பெரிய பருப்பு இல்லை. நீங்கள் இந்த மத குருமார்கள்னு சொல்லிக்கொண்டு அவங்கள்ட்ட போய் மண்டிடுறதும் அவங்கள்ட்ட கையில் காலில் கயிறு வாங்குறதும் வாங்கி போட்டு அவங்க செய்கிற குற்றங்கள் எல்லாம் மறைச்சு கொண்டு இருக்காதீங்க. இந்த நாட்டை சீரழிக்கிறது அவங்கெல்லாம் அந்த பார்த்தீங்களான 20க்கும் அதிகமான மத குருமார்கள் போதைப்பொருளோட கைது செய்தது. இப்போ நாடு கெட்டு போயிட்டு இப்போ இந்த நாட்டை பழுதாக்குறது இந்த மதகுருமார்கள் இந்த கலசட பயல்களாம் சில எல்லாரையும் சொல்லல நான். அதிகமான பாலியல் துஷ்பிரயோகங்களா இருக்க மாட்டாத வியாதி சின்ன பிள்ளைகள் மேலேயும் அவங்க பாய்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய மனநிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட போதிக்க வந்துட்டோம்னு சொல்லி கடவுள்கிட்ட போதிக்க வந்தாங்கன்னு சொல்லி எல்லா சின்ன பிள்ளைகள் மேலாம் பாஞ்சு தெரிகிறாங்க. இந்த நாட்டு ஆள்ற தலைவர்கள் இப்படியான மத உரிமையாளர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பயந்து கைது செய்கிறதும் விடுவிக்கிறதுமா இருக்கிறீர்கள். நாளைய குற்றம் நடக்கும் தானே கழுசட பயல்கள்.